வணக்கம், வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் மாதவன். பெங்களூர்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஒரு கருத்தரங்கு. இது ஒரு நாள் கருத்தரங்கு. தலைப்பு அண்டவியலின் அறிவு, த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் காஸ்மாலஜி. அண்டம் என்றால் என்ன? அதற்கு அறிவு இருக்கிறதா? அண்டம் தோன்றியது எப்பொழுது என்று கேட்டால் அதற்கு காலம் கிடையாது. அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கலாம். ஆனால் மனிதன் தோன்றியது எப்பொழுது? அண்டம் தோன்றுவதற்கு முன்பா அல்லது பின்பா? கண்டிப்பாக அண்டம் தோன்றியதற்கு பிறகுதான் மனிதன் தோன்றியிருப்பான். ஏனென்றால் அண்டத்தை பற்றி பேசியது மனிதன்தான். அவன் எப்படி பேசினான்? தன் அறிவை கொண்டு பேசினான், தன் ஆராய்ச்சியை கொண்டு பேசினான். அண்டத்திலிருந்து வந்தது மனிதனானால், மனிதனுக்கு அறிவு இருப்பதானால் அண்டத்துக்கு உள்ளே அது அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அன்று இருந்தது, இன்று வந்தது. சரி, அண்டம் என்பது என்ன? அண்ணாந்து பாருங்க, எவ்வளோ பெரிய வானம்! வானத்தில் கோடி கோடியாக நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களெல்லாம் உள்ளடக்கிய பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தை உள்ளடக்கியது அண்டம். அதுதான் அண்டம். சரி, அறிவு எங்க? அறிவு என்பது அண்டம் இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்கு பதிலாக வரக்கூடியது தான். இயங்காதது என்று ஒன்றுமில்லை, எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயக்கம் ஒரு ஒழுங்கு அமைப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்க ஒழுங்கு தான் அறிவு. விதைத்தோம், மரமாக வளர்ந்தது, பூ பூத்தது, காய் காத்தது, கனியாக வந்தது. அந்த கனிக்குள்ளே விதை ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் எப்படி? இந்த வடிவமைப்பை செய்தது யார்? இந்த இயக்க ஒழுங்கை அதற்குள்ளே வைத்தது யார்? அதற்கு என்ன பெயர் என்றால் அதுதான் அறிவு. ஆக இயற்கையின் அறிவு ஒன்று, அதிலிருந்து பரிணாமத்திலே வந்த உயிரினங்கள் இன்னொன்று. ஆனால் அதிலிருந்து வந்த மனிதன் வேறு வகை. ஏன் என்றால் மனிதன் சிந்திக்கிறான், ஆராய்ச்சி செய்கிறான், அறிவை அறிய துடிக்கிறான். இயற்கை பொருள்கள், இயற்கை உயிரினங்கள் இயற்கையோடு இயைந்து இசைந்து வாழ்கிறது. அதற்கு எதுவும் ஒன்றும் புதிதாக தேவையில்லை. ஆனால் மனிதன் தனது ஆறாவது அறிவை கொண்டு ஆராய்கிறான். இயற்கையை அவனுடன் இருப்பதால் அதன் இயக்கத்தை ஆராய்கிறான். சில இயற்கையின் ரகசியங்களை புரிந்து கொள்கிறான். அதற்கு விதிகள் என்கிறான். இந்த விதிகளை மாற்ற முடியுமா என்று இயற்கையின் தரம் மாற்றி திறம் மாற்றி
அறிவியலாக மாற்றி அதை தன்னுடைய வளத்திற்கும் தன்னை சேர்ந்த மக்கள் வளத்திற்கும் பயன்படுத்தி கொள்கிறான். அது அவனது சிறப்பறிவு. இந்த சிறப்பறிவை தான் யார் என்று அறிந்து கொள்ள முற்பட்டால் இயற்கை அறிவுதான் தன் அறிவு என்று உணர்கிறான். அதுதான் மனிதனின் நிறைவான நிலை. ஆக அன்பர்களே, இதை பற்றி உங்கள் கருத்துக்கள், வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அளித்த தத்துவங்கள், மற்ற உலக அறிஞர்கள் சொல்ல கருத்துக்கள், அவற்றையெல்லாம் நீங்கள் உணர்ந்தபடி உங்களுடைய அனுபவத்திலே அது ஒரு கட்டுரையாக, ஆங்கில கட்டுரையாக இருந்தாலும் சரி, தமிழ் கட்டுரையாக இருந்தாலும் சரி வரவேற்கிறோம். அந்த கட்டுரையை நீங்கள் இந்த கருத்தரங்கிலே எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறோம். அது நண்பர்களே, அருள் கூர்ந்து இதை நீங்கள் டிசம்பர் மாதம் போதுமான அளவு நேரம் இருக்கிறது, யோசித்து பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து என்னை கூப்பிடுங்கள். என்னுடைய அலைபேசி நம்பர் இந்த காணொளியில் இணைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.